நமோ ஹிமாலயா. பவர் ஆஃப் பீயிங் அலோன். எத்தனை தடவை தான் இதையே சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்பயுமே எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இல்லை ரிலேஷன்ஷிப், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது கேர்ள் ஃப்ரெண்ட், எதையோ ஒன்று வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிடிப்புலேயே இருக்கீங்க. அந்த பிடிப்பை விட்டு உங்களால் வரவே முடியல. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஒரு பிடிப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லை அப்படின்றது நம்மளோட பெரியவங்க எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போது ஒரு ஒரு கல்யாணம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைங்க அப்படின்னு இல்லை அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ட்ராக்ல நீ போ அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணுன்றதுக்காகவே தனியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காமலேயே போயிடுச்சு. தனியாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட ஒரிஜினல் பவர் என்ன அப்படின்றது தெரியும். நிறைய பேருக்கு உண்மை என்ன தெரியணும், உண்மைனா என்ன, நிறைய நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நிஜமாவே கடவுள் எங்கே இருக்காரு, நிஜமாவே இந்த ஸோ கால்டு பொலிட்டீஷியன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையா, நிறைய நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எவ்வளவோ நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உண்மை வேணும்னா தனியாக போனால் மட்டும்தான் உங்களால் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் த க்ரௌட், கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா உடனே வல்கானோ மாதிரி எல்லாருமே பிளாஸ்ட் ஆயிடுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளால் எந்த ஒரு சொல்யூஷன்ஸையுமே கண்டுபிடிக்க முடியாது. லைக் வைஸ் அதே மாதிரி தான், இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் த க்ரௌட் யூ கேன் நெவர் எவர் கெட் த சொல்யூஷன். உங்களால் உண்மையை ஒரு நாளும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இந்த தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மீ டைமோட நான் சொல்லலை. தட் இஸ் யுவர் மேண்டேட்ரி. அது டெய்லி ஆக்டிவிட்டீஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்கிறது தனியாக ஒரு ஒரு 3 days இல்லை. சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் நிறைய பேர் ஃபேமிலியில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரு 2-3 நாளுமே தனியாக உங்களை இருக்க சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். பட் ஒன்ஸ் இஃப் யூ டேஸ்ட் தட், அதுக்கப்புறம் நீங்களாவே அதுக்கு பிளான் போட்டு நீங்களே போவீங்க. இது ஃபார் ஷியர். இது இது ஏன் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ தனியாக நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு பல செக்யூரிட்டி நம்ம பார்க்கணும். நம்ம நல்லதுக்கு தான் எல்லாருமே நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இப்போ பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ, ஒரு சோலோ ட்ரிப் மாதிரி போங்க. சும்மா அங்கேயும் போய் நான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பேன், நான் எதையாவது நீங்கள் இப்போ ஒரு vlog போட்டுக்கிட்டு இருக்கிற நபராக இருக்கலாம். லைக் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக், ஒரு பாஸ் பட்டன் போட்டுட்டு நீங்கள் திருப்பி இதே ரியாலிட்டிக்குள்ளே தான் வர போகிறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு பி தேர் ஃபார் எவர். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் உங்களுக்கு என்ன அப்படின்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு half a டேக்கு அப்புறமே தே கேனாட் பி லைக் தட். அவங்க மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை நம்ம வந்தது தப்போ, இல்லை கேங்கோட வந்திருக்கலாம். லைக் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாமே வரும். ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சென்ஸ் ஆஃப் அமைதியாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சீக்கிரம் போயிடுவாங்க. இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு ஒரு கேங்கோட போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்க நபர்கள் இன்னும் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவை. முதல்ல இந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அப்பப்போ பாஸ் பட்டன் அழுத்துங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபோனுக்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க. அதுதான் மாபெரும் தப்பு. அந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். பட் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் அப்படின்னா அது எப்படி எங்கெங்கே போய் எங்கெங்கே பிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒரு ப்ராப்ளம், ஒரு சண்டை, மார்னிங் சண்டை அப்படின்னா இப்போ அந்த ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டீவியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. டீவியேட் எல்லாம் உங்கள் பிரெயின் எல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உண்மையை பார்க்காம இருந்திருப்பீங்க? நம்மளுக்கே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் போதாத குறைக்கு எதையும் தூக்கி இன்னும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க தவிர இறக்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரமாட்டேங்குது. இன்னும் கொடு, இன்னும் கமிட்மெண்ட்டை கொடு, இன்னும் நான் இஎம்ஐ கட்டுறேன். இது என்ன கேம் இது? இங்கே யாராவது
அலோன், அந்த பவர் ஆஃப் பீயிங் அலோன் கிளாஸ் யாராவது வந்து எப்படி கிளாஸ்னால் நான் சொல்ல யாராவது எடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் எல்லா ஸ்கூல்லையோ இல்லை நம்மக்கிட்ட யாராவது ஒரு முன்னோர்கள் யாராவது நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சத்தியமாக கிடையாது. எப்பயுமே என்ன சொல்கிறதுன்னா, போய் க்ரௌடோட இரு, போய் ரிலேஷன்ஸோட மிங்கிள் ஆகு, இப்படி இருக்காத, இப்படி இருக்காத, இப்படி இருக்காத அப்படின்னு. இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை கேட்குறதும் கிடையாது. நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்றதும் நம்ம கேட்குறது கிடையாது. அப்படியே கேட்டால் ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம இன்னும் கொஷின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் பதில் வர்றது இல்லை. ஸோ பதிலே இல்லாமல் இஃப் யூ ஃபாலோ த க்ரௌட், முட்டு சந்து தான். அவங்க போய் வந்து அப்படியே வாழ்ந்து செத்து போன மாதிரி நம்மளே அதே ட்ராக்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. வேற ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் உண்மை என்ன அப்படின்றது பவர் ஆஃப் பீயிங் அலோனை கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம தான் கற்றுக்கணும். இது யாரோ வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத விட இந்த பவர் ஆஃப் பீயிங் அலோன் யூ ஷுட் லேர்ன் பை யுவர் செல்ஃப். என்னால் எங்கேயுமே போக முடியாதுன்னா நான் இப்போவும் சொல்கிறது அது ஒன்று தான். காசு வந்து மிச்சம். இது எப்படின்னா ஒரு ரூம்குள்ளே நீங்கள் மட்டுமே இருக்க போகிறீங்க. அது இன்னும் அமேசிங். சரி, இப்போ இதெல்லாம் நீ இருந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து யாருக்காவது இருக்குது அப்படின்னா, எஸ், நான் வந்து இருந்திருக்கேன். டு பி ஹானஸ்ட், எத்தனை நாள் இருந்திருக்கிறேன்? 6-7 நாள் நான் இருந்திருக்கேன். அதாவது 7 நாள் கரெக்டாக முடியுது. ஐ வாஸ் தேர். இது எப்படின்னா ஒரு ரூம்குள்ளே, அதாவது ஒரு ஒரு ரூம் ஒரு வீடுன்னு கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிடுவேன்னா முதலே வந்து பிளான் பண்ணிடுவேன். லைக் நம்ம என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு ஐ வில் லாக் மை செல்ஃப். எந்த ஒரு அவுட்லேருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் எல்லாமே வந்து ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருவேன். லைக் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி காட்டிட்டு, ஆனால் கடைசியில் பார்த்தா நான் வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பேன். ஐ லாக் மை செல்ஃப். இது எதுக்கு அப்படின்னா, இது ஒரு தடவை பண்ணிட்டா இது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து திருப்பி இந்த 3rd டிமென்ஷனுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்போம். ஏதோ ஒரு விதத்தில் அப்பப்போ நம்மளுக்கும் ஒரு கிளென்சிங் தேவைப்படும். அது அடுத்தடுத்து போகணும் அப்படின்னா க்ரௌடுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா போக முடியாது. இதனால தான் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டேக் தேர் கம்யூனிட்டி அவுட் சைட். பார்த்துருக்கீங்களா? சில பேர் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போகிறது ரீசன் என்னென்னா, ஃபேமிலி அந்த பாண்டிங் எல்லாம் கொஞ்சமாச்சும் பிரேக்கு விட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, சிரிக்கணும்னா சிரிக்கலாம், லைக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து பவர் ஆஃப் பீயிங் அலோன்னா போய் அப்படியே வந்து ஏதோ இப்படி உட்காந்துக்கிறது கிடையாது. உங்களுக்கு அப்போ தான் இந்த இயற்கையோட சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நானும் பண்ணாததை என்றைக்குமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஸோ ஒன்றும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். அதனால் நீங்களும் போய் 7-8 நாள்லாம் நீங்கள் போகணும். உங்களை போய் நான் லாக் பண்ண சொல்ல. ட்ரை அட்லீஸ்ட் ஃபார் 2 days. நம்ம எல்லாருக்குமே வீக்கெண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உங்கள் ஃபேமிலியோட பேசுங்க, பேசி புரிய வைங்க. ஃபேமிலிக்குள்ளேயே வந்து அந்த பாண்டிங்கில் கொண்டு போய் சிக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தென் தட்ஸ் யுவர் லாக். கண்டிப்பாக அது ஒரு லாக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் போய் நீங்கள் சிக்கினவங்களுக்கு நான் சொல்கிறேன். சிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் முடிவு பண்ணிக்கலாம். சிக்கினவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, கொஞ்சமாச்சும் ஃபேமிலியில் சொல்லுங்கள், ப்ரே பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுங்கள். என்னை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றுறதுக்கு நீங்கள் ப்ரே பண்ணலாம். சில பேர் சொன்னாலும் புரியாது. என்ன சொல்ல வர, நீ 2 நாள் நீ லாக் பண்ணிட்டேன்னா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, ஃபேமிலி யார் பார்க்குறது, நாங்களாம் எங்கே போவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறணும். என்றைக்குமே தாண்டது அது வரவே கூடாது. இப்போது நம்மளும் ஒரு பிளானில் போகிறோம் அப்படின்னா அடுத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வில் ஹேவ் அ செப்பரேட் பிளான். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், நம்ம பிளான்ஸை விட யூனிவர்ஸோட பிளான்ஸ் தான் பெஸ்ட்டான பிளான். ஆனால் ஆரம்பத்தில் வந்து இட் மே சீம் ஸோ பேட், ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ டெல் யூ, இது உண்மை. ஃப்ரம் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங் யூ, யூனிவர்ஸ் ஹேஸ் த பெஸ்ட் பிளான் ஃபார் யூ. ஆனால் அதுக்கு நீங்கள் யூனிவர்ஸை வந்து ப்ளே பண்ண விடணும். நீங்களே வந்து நான் நடந்துக்குவேன் அப்படின்றது இருக்கவே கூடாது. அப்போது தாண்டது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா தானே ஒருத்தவங்க உட்காந்து வேலையை பார்ப்பாங்க. அப்போது அந்த ப்ரேயர் டைமில் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த ப்ரேயர் டைம் இன்னும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக பழிக்கணும் அப்படின்னா கேட்ச் த பிரம்ம முகூர்த்தம்.
இன்னும் நான் தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து சில பேருக்கு வந்து எப்படி போட்டாலும் எனக்கு பவர் ஆஃப் பீயிங் அலோன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற இன்னும் ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் ஐ சி. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். நார்மல் பீப்புள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது காலையில் அந்த 2:30 மணிலேருந்து கண்டிப்பாக 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்லீப். அந்த டைம்லையாவது உங்களுக்கு கேட்சப் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் உங்களால் ஃபேமிலியெல்லாம் மீறி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டா நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். உங்களோட வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்குங்க. தூங்கிட்டு வேக்கப் பை 2:30. என்னடா 2:30 சொல்கிறியே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் நான் பண்ணியிருக்கேன், பண்ணாமல் எதுவும் நான் சொல்லலை. நானும் தூக்கத்தில் வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. என்ன நடந்தாலும் சரி 7 மணிக்கு மேலே வந்து சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி உண்டான ஒரு ஆள் தான். பட் என்னாலே மாறி இப்போ 3 மணிக்கு 3:30க்கெலாம் எந்திரிக்க முடியுது அப்படின்னா நீங்களும் எந்திரிக்க முடியும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் 2:30க்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு 3:15க்கு வந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து ரொம்ப வந்து காட்டப் ஆயிடுறாங்க. ஃபேமிலி பாண்டிங் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத நபர்களுக்கு இந்த 2:30 3:00 ஸ்லாட்டை வந்து நீங்கள் பிடிங்க. இது வந்து பிரம்ம முகூர்த்தம்லையும் நீங்கள் பிடிச்சிட்ட மாதிரி இருக்கும். உங்களோட மீ டைம் அந்த தனியாக போயிட்டே இருப்பீங்க. லைக் யோசிச்சு பாருங்கள், 3 to 4, 4 to 5, 5 to 6, 3 hours உங்களுக்கு கிடைக்கும். இதையே நீங்கள் வாரத்தில் ஒரு 7 நாள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக ஆகும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை நீ தனியாலாம் போக முடியாது, இல்லை தனியாலாம் அப்படிலாம் நீ லாக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன நபர்களே தே வில் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் யூ. இதெல்லாம் மேஜிக்கும் நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாச்சும் வந்து யூ ஷுட் ஷோ அப் டு தி யூனிவர்ஸ் தட் யூ ஆர் ரெடி டு டூ சம்திங். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோன்னா இது எதுக்கு எழுதுறோம்னா நம்ம ஓகே நாங்கள் ரெடி, நாங்கள் அடுத்து வந்து 11th போகிறோன்னு இருக்கலாம். 12th எழுதுறவங்க அடுத்து நான் வந்து ஒரு கிராஜுவேஷனுக்கு நான் ரெடி அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி யூனிவர்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து அந்த கனெக்ஷனில் இருக்கணும். கனெக்ஷனில் இருந்தாலும் யூ ஷுட் ஷோ அப். நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதையும் அந்த 2:30 ஸ்லாட்டை பிடிங்க. யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற நபர்கள் இந்த ஸ்லாட்டுக்கு போங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னா கோ ஃபார் த சோலோ ட்ரிப் வித் ஆல் த செக்யூரிட்டி மெஷர்ஸ். கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் இல்லாமல் வந்து ப்ளீஸ் டோன்ட் கோ அலோன். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யாராவது கூட்டிகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடலாம், விச் இஸ் ஐ டூ. ஏன்னா வந்து நம்ம தனியாக வந்து சில டைம் போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது வி டேக் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், பட் அங்கே போய் ஸ்ப்ளிட் ஆயிடுங்க. ஓகே, அப்புறம் திருப்பி வந்து மஜா நீங்கள் திருப்பி வந்து கீழே இறங்கிடலாம். கண்டிப்பாக ஏதாவது ஓஷன் சைடு போங்க, ஏதாவது கடல் சைடு போங்க, இல்லை ஏதாவது ஒரு மவுண்டென்ஸ் போங்க. மவுண்டென்ஸ்னால் வந்து இமயமலை போக முடியாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்மள்கிட்ட இருக்கிறது ஏதாவது கொடைக்கானல் அந்த மாதிரி, இல்லை ஊட்டி, இல்லை ஏதோ ஒரு ஹில்ஸ் போங்க. பட் ஐ ரெக்கமெண்ட் கொடைக்கானல். அதுவும் அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ சீரியஸ்லி டெல் யூ. மோர் தென் அந்த மவுண்டனை விட இந்த மவுண்டன், அதாவது ஊட்டியோட அந்த இதை விட இந்த மவுண்டனுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒன்லி இஃப் யூ வாக் அலோன் யூ வில் நோ வாட் இஸ் தட். அது வரைக்கும் இந்த கதையாகவே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பவர் ஆஃப் பீயிங் அலோன் உண்மை என்னன்னா, உங்களுக்கு தனிமை தேவைப்படுது. இந்த டைம்லையாவது தனிமை இல்லை அப்படின்னா யூ வில் பி காட் அப் வித் த க்ரௌட். ஏன் இவ்வளவும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து அசென்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். there was a small break. ஏன் ஸ்மால் பிரேக் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் அந்த வீடியோவில். என்னால் என்ன முடியுதோ, இந்த யூனிவர்ஸ் என்ன எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோ அதை வச்சு என்னால் ஒரு 30 பேருக்கு எதையோ ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு சாப்பாடு, நம்ம டெய்லிக்கும் சாப்பிட்ற சாப்பாடை அவங்களுக்கும் கொடுக்குறது. ஸோ அது நானே பண்ணுறதுனால ஐ வாஸ் லைக் ரொம்ப வந்து ஸ்கெட்யூல்டில் போயிடுச்சு. அதனால் இங்கே சேனலில் வந்து ரன் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு பாஸ் பட்டன் அழுத்துற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் நான் வந்து பவர் ஆஃப் பீயிங் அலோன் இது ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஒரு 2 நாள் 3 நாள் லாக் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அங்கேயும் வந்து அங்கேயும் வந்து ஒரு பிரேக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா ஸ்பைஸியாக நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து கொடுக்கலாம். எனக்கு அந்தளவுக்குலாம் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த தயிர் சாதம் அந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்.
அப்போ நான் இங்கேருந்து கொடுக்கணும்னா நானே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். வெளியிலேருந்து எந்த ஆளும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ரா மெட்டீரியல்ஸ் திருப்பி நம்ம வந்து அதை ஸ்டாக்கப் பண்ணணும். தயிர் வந்து அது ஊற்றி வைக்கணும், நாள் ஊற்றிக்கணும், அதுக்கு நல்ல பால் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாங்கி வந்து கொடுத்துட்ருந்தோம். பட் அதில் என்ன பிரச்சனைனா, அவங்களோட செய்முறைகள் வந்து எனக்கு என்னமோ அது கன்வீனியண்ட்டாக இல்லை. எனக்கு வந்து இது ஒரு ஆசைன்னு கூட சொல்லிக்கலாம். இது முன்னாடி இப்போ கேட்டால் இல்லை, பட் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. என் கையில் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அது வந்து இப்போ என்னால் பண்ண முடியுது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை போக என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும். லைக் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து கிராமமாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது. பட் ஈவன் தென் அவங்களுக்கு கடவுள்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கோவில், அந்த கோவிலோட ஃபங்க்ஷன் லைக் இந்த மாதிரி தான். ஸோ அதை தாண்டி அவங்களுக்கு தெரியல. தே நோ த ஃபேமிலி, கோவில், ஃபங்க்ஷன் இப்படி தான், இவ்வளோதான். அப்புறம் அவங்களோட வேலைகள்லாம் என்ன இருக்க போகுது? மிஞ்சி போனால் என்னது? அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, லைக் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஞானமை போய் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ. இது ஏன் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறோம் இல்லை டவுனில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்காவது தெரியுது இல்லையா? நமக்கு இந்த ஃபோன் இப்போ இந்த சேனலில் பார்க்கணும், லைக் இந்த சேனலில் பார்க்கணும். பட் அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு தேடி போய் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் வெயிலுன்னு சொல்லி சன்ஸ்க்ரீன் போட்டுட்ருப்போம். நம்மளால தனியாக இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 40-30 ஆடாக இருக்கும், இல்லை 10 ஆடாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு, ஒரு கொடையை இல்லாமையே அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் அப்போ எவ்வளோ வந்து அவங்களுக்கே தெரியாமல் அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுது. ஆனால் அது எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யாருன்றதை புரிய வச்சோன்னா அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியும். எடுத்தோடனே நம்ம போய் சொன்னோம்னா யாரும் நம்மளை போய் நம்ம போகிறதும் கிடையாது. நம்மளை பார்த்தா வந்து வேறு மாதிரி நினச்சிருவாங்க. ஸோ முதல்ல அவங்க யார் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் யாருன்னு தெரியுமா தாத்தா அப்படின்றத ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களோட ரித்தம்லே போய் அவங்களுக்கு சில அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுவும் ஒரு வேலை போயிட்டு இருந்துச்சு. இதுவும் ஒரு வேலை, இந்த சாப்பாடு கொடுக்குறதும். தட் இஸ் வை தேர் வாஸ் ஸ்மால் பிரேக். இது எத்தனை நாள் வந்து பிரேக் ஆனதுன்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ ஆனால் த்ரெட்ஸில் வந்து நான் இருந்தேன். த்ரெட்ஸில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பிரேக் ஆயிடுச்சு, இங்கே யூடியூப்லேயும் பிரேக் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிட்டு அப் அண்ட் டவுன் வரோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், 2 வீலரில் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லும் போது டைம் அப்படியே போயிடுது. இனிமே இந்த பிரேக் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் சம்திங் இது ஏன் இன்னொரு பிரச்சனைனா, நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது என்னது ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். பட் நான் அதை பண்ணுறது இல்லை. அது ஏன் அப்படின்னா, அப்போ அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் என்னால் வந்து பண்ண முடியும். இது நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ட்ரை டு லைக் சரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த வேலையும் பார்க்கலான்னா அது இல்லவே இல்லை. எனக்கு அந்த செகண்டில் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. நிறைய தடவை நான் ஒன்று பிளான் பண்ணுவேன், நான் அங்கேருந்து வர்றது ஒன்று சொல்லுவேன், அப்படி தான் போயிருக்கு. இது நாள் வரைக்கும் நான் பிளான் பண்ணபடி எதாவது நீ டாபிக் பேசியிருக்கியான்னு கேட்டால் ரொம்ப ரேர். மிஞ்சி போனால் ஒரு 5 தான் இருக்கும். அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு நானாக எக்ஸ்ட்ராவாக அந்த நாள் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்திருக்கும். அப்படித்தான் என்னால் லோட் பண்ண முடியும் தவிர ஸோ எவ்ரி திங் இஸ் டெம். அவங்க தான் எல்லாமே பண்ணுறது. அது நான் வந்து நிறைய இடத்துல நான் உணர்ந்திருக்கேன். ஸோ ஹாப்பி டு see you all again and sorry to hold the break. Sending you all love and light. Always do remember. அந்த 5 points எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அசென்ஷன், சோலார் ஃப்ளேரோட ஆக்டிவிட்டி அமேசிங். அப்புறம் எர்த்து வந்து கூட நம்ம டில்ட் ஆகி நீங்கள் அந்த நாசாவோடது என்றைக்குமே வந்து உண்மைன்றது சொல்ல முடியாது, பொய்யன்னு சொல்ல முடியாது. அவங்களே வந்து 31.5
இன்ச்சஸா இல்லை சென்டிமீட்டரா அப்படின்றது மட்டும் தெரியல. பட் 31.5 கண்டிப்பாக வந்து டில்ட் ஆயிருக்கு அப்படின்றது. இன் லெஸ் தேன் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ட்ரெண்டிங்கை உட்காந்து பார்த்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஆர் கெட்டிங் ட்ரிஃப்டட் அவே பை யுவர் மைண்ட். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அசென்ஷன் நோக்கி பயணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகணும். ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். என்னடா அசென்ஷன்னா, அசென்ஷன் கண்டிப்பாக நடக்குங்க. அந்த ப்ராசஸில் தான் போயிட்டு இருக்குது. 2025 வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா த வேர்ல்ட் ஹஸ் ஸ்பிளிட். அதாவது நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, உங்கள் ஃபேமிலி ஒரு மாதிரி யோசிக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஏன் நடக்குதுன்னா வெளியில் அந்த ஸ்பிளிட் நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு பார்க்க முடியலன்றதுக்காக அது எதுவுமே நடக்கலைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். த ஸ்பிளிட் வில் டேக் ஃபர்தர். நிற்காது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் டியூன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும். நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். கருணை இல்லாமல் அங்கே டிக்கெட் வாங்கவே முடியாது. உங்களால் 5th டிமென்ஷன்லாம் போகணும் அப்படின்னா இந்த பொறாமை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து என்ன யூஸ்? ஸோ தே வில் நாட் கிவ் த டிக்கெட். கருணை கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வாங்க. கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வழி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா அவங்க ஒன்றுமே வந்து யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்பர் 3 இஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது. பவர் ஆஃப் பீயிங் இன் த ப்ரெசன்ட். உங்களோட எல்லா சொல்யூஷனுக்கும் ஒரே வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் எல்லாத்துக்குமே அப்படின்னா ப்ரெசென்ட்டில் வந்துடுங்க. உங்களோட பாஸ்ட் வந்து எரேஸ் ஆகிடும். ஃப்யூச்சர் பற்றி எந்த பயமும் இருக்காது. இந்த செகண்ட் என்னவோ அப்படின்றது தன்மைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக முடியும். அண்ட் நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். பவர் ஆஃப் சரண்டர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த சரணாகதிக்கு அந்த டேஸ்ட்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா தனியாக இருக்கும் போது நீங்கள் சரண்டர் ஸ்டேட்டில் இருந்து பாருங்கள். உங்களால் ஃபஸ்ட்டு இருக்க முடியலன்னா பரவாயில்ல. ஒரு அரை நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பீங் சரண்டர் அப்படின்றது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நீ என்ன ஆண்டவர் நீ என்ன சொல்கிறியோன்னு சொல்ல நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் கண்ண மூடி கூட வந்து நீங்கள் தவம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் கிராட்டிடியூட். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிராட்டிடியூட் செலுத்துறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் இதை பண்ணனால எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து தவம் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு பவர் கிடச்சிருச்சுன்னா அது நீங்கள் தான் அந்த பவர் வந்து அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் என்றைக்குமே அந்த கர்வத்துக்குள்ளே அந்த ஈகோ அந்த மைண்டுக்குள்ளே ஆப்ரேட் ஆகுது அப்படின்றதான் அர்த்தம். அதுவும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். அதை விட்டுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்றத ஆப்ரேஷனில் போகாதீங்க. அது ஒரு நாள் உங்களை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகாது. அதுதான் பிரச்சனை. இது வீட்லேயும் அதுதான். நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் ப்ராப்ளமாக இருந்தாலும் அது இம்மீடியட்டாக கட் ஆகும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும் லைஃப்பில். பிகாஸ் தி அசென்ஷன் நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தயாராக இருக்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம உண்மை நினச்சிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே பொய்ன்னு உங்களுக்கு தெரியும் போது ஹவு வில் இட் ஃபீல்? இதை நான் இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நிறையா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் மனதளவில் எப்படி நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ செயல் ட்ரஸ்ட் த லைஃப் ப்ராசஸ். எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ. அது எப்போ அப்படின்னா யூ ஷுட் அலோவ் த யூனிவர்ஸ் டு ப்ளே த கேம். யூ டோன்ட் ப்ளே த கேம் ப்ளீஸ். நம்மளாம் விளையாடுறதுக்கு லாய்க்கே இல்லை. அது உங்களுக்கே தெரியும். So sending you all love and light. Namo Himalaya.